வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு 74 சென்ட் தென்னந்தோப்புங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பெதப்பம்பட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்லேயுமே கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்லேயும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க, நல்ல காப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்புங்க. இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு டு 20 வயசு பக்கம் இருக்குங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்லேயுமே சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்லேயும் நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 மீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து மண் தடங்க. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டு 50 அடி அகலம் வருங்க. தார் ரோடு வந்து சேங்ஷன் ஆகிக்குதுங்க. சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து தார் ரோடு ஆயிருங்க. இந்த 74 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா மாட்டு சாலைங்க, 2 மாட்டு சாலைங்க, ஒரு தனி கிணறு, ஒரு வீடு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணிங்க, பிஏபி வாய்க்காலுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி பாய்ங்க. நம்ம பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா மேகரமாக வந்து வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க, நல்ல காப்பில் இருக்குதுங்க. அளவான பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு வீட்டோட 900 பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு கண்டிப்பாக செட் ஆகுங்க. 74 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி 74 சென்ட்டுக்கு வந்து தனி கிணறு சர்வீஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இதே ஒரு மாட்டு சாலைங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 மாட்டு சாலை வந்துடுங்க. இது வந்து அரைவாசி வந்து வீடாக வச்சுருக்குறாங்க, மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு சாலை வச்சுருக்குறாங்க. நம்ம வேணும்னாலும் வந்து வீடாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க, ஓட்டு வீடுங்க, முன்னாடி சிம்சீட் போட்டுக்கிறாங்க. 2 பெட்ரூம் கிச்சன் ஹாலோடு வந்துடுங்க. குபேர மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அமைச்சிருக்குதுங்க. நம்ம வந்தால் போனால் தங்கறதுக்கு ஒரு ஃபேமிலியே வந்து தங்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆகுங்க. ஓனர் தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தங்கிக்கலாங்க. 74 சென்ட்டுக்கு வந்து தனி கிணறு அமைகிறது வந்து ரொம்ப ரேருங்க. இதே தனி கிணறுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாலேயே இருக்குங்க. இன்னொரு 1.5 ஏக்கரா இருந்தாலும் கிணத்து தண்ணி பாய்ங்க தாராளமாங்க. அந்தளவு தண்ணி இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 74 சென்ட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 74 சென்ட்டுங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசிக்கலாங்க. ஏன்னா 74 சென்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் வந்து 2 நாள் கூட்டு கிணறோ இல்லை 3 நாள் கிணறோ தான் கிடைக்குங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மல்பெரி போட்டுக்கிறாங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கான பாதைங்க, பஞ்சாயத்து மண் பாதைங்க. இதோட அகலம் வந்து 40 அடி பக்கம் வருங்க. குடிமங்கலத்துக்கு பெதப்பம்பட்டிக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குதுங்க. சூடூர்லேருந்து 40 கிலோமீட்டருங்க. செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருங்க. தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி பாய்ங்க. ஒரு வீடுங்க, 2 மாட்டு சாலை இருக்குதுங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகரமாக அமைஞ்சிருக்கிற விவசாயம் நிலங்குது. தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 40 டு 50 அடி அகலம் வருங்க. கேட் பார்த்தீங்கன்னா வீடு தள்ளி போட்டுருக்காங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 74 சென்ட்டுங்க.